கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் இரக்கமும் சத்தியத்தோடும் அன்பும் உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. மத்தேயு 20வது அதிகாரத்துல 16வது வசனம் வாசிப்போம். இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். கர்த்தர் இன்னைக்கு சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கடந்த 2000 வருஷமா கிட்டத்தட்ட இயேசு மரித்ததுக்கு அப்புறம் அநேகர் அவரை பின்பற்றினாங்க. அவருடைய உபதேசங்களை கேட்டுக்கிட்டு அதன்படி நடந்தவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் அப்படின்னு சொல்றாரு. மத்தேயு அந்த 20வது அதிகாரத்துல இது 16வது வசனம். முதல் வசனம் பாத்தீங்கன்னாக்க இதை ஒரு உவமையா ஆரம்பிக்கிறார் கர்த்தர். ஆக்சுவலா நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்காக தான் இங்க இருக்கிற ஒவ்வொருவரையுமே கர்த்தர் அழைத்திருக்கிறார். இந்த திராட்சை தோட்டத்து வேலையாட்களின் உவமையை குறித்து இன்னைக்கு நாம தியானிக்க போகிறோம். அந்த உவமையை எதற்கு அவர் ஒப்பிட்டு சொல்கிறார் அப்படிங்கிறதையும் நாம நிதானிச்சு பார்க்க வேண்டும். ஏன்னா ஏசப்பா பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, மனம் திரும்புகள்னு சொல்லி அவர் முதல்ல சுவிசேஷம் அறிவித்த பொழுது பேசின வார்த்தையும் சரி, அதே போல அவர் பரலோகத்திற்கு போகிறதுக்கு முன்னாடி பரலோக ராஜ்யத்துக்குரிய காரியங்களை முழுக்க தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் உயிர்த்து 40 நாள் அளவும் அதை குறிச்சுதான் மறுபடியும் அவங்கள பேசிக்கொண்டே இருந்தான்னு சொல்லி நமக்கு அப்போஸ்தலர் முதல் அதிகாரத்துல நம்ம படிச்சு பார்த்தோம்னா நமக்கு வசனங்கள் இருக்குது. ஸோ கர்த்தர் இதை ஓமைகளாகவும், ஏன்னா அவருடைய போதனைகள்ல 3ல் 1 பகுதியான போதனைகள் எல்லாமே ஓமைகளாக தான் பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை குறித்து மறுபடியுமே அவர் அதை தான் சொன்னார். ஏன்னாக்கா அவர் பேசுனதுக்கு காரணம் பரலோகத்துக்குரிய காரியங்களை நாம மாம்சத்துல இருக்கிறவங்க அதை எளிமையா புரிந்து கொள்வதற்கு அவசியம். ஏன்னா அதை பரலோகத்துக்குரிய காரியங்களை நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. அதற்காக தான் அவர் பூமிக்குரிய காரியங்களோட ஒப்பிட்டு ஓமைகளாக நமக்கு கற்றுக் கொடுத்தார். ஏன்னாக்கா அவர் ஓமைகள்ல எதுக்காக ஓமைகள்ல 2-3 காரணங்களுக்காக அவர் ஓமைகளாவே பேசினாரு. ஒண்ணு, அவருடைய போதனைகளை கேட்டு அதை விருப்பத்தோட, ஏன்னா சில பேர் சொல்லுங்க கேட்கிறோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை கண்டு காணாம போயிட்டாங்க. கர்த்தர் அவ்வளவு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யறாரு. அதற்கு யாருமே அவங்க சொந்த ஊராரே அவரை விசுவாசிக்கல. அதனால அவரால் அங்க அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யலைன்னு சொல்லி போட்டிருக்கு வசனம் நமக்கு. ஆனா யார் அவருடைய ஊமைகளை கேட்டு தனிப்பட்ட முறையில அவர்கிட்ட போய் இதற்கு விளக்கம் சொல்லுங்க, இதுக்குரிய அர்த்தம் என்னன்னு கேட்கிறப்ப அவங்களுக்கு எளிமையா புரிய வச்சாரு. ஏன்னா முழுக்க பாத்தீங்கன்னாக்க மத்தேயு 13வது அதிகாரம் முழுக்கவே உமைகளாலதான் கர்த்தர் பேசியிருப்பாரு. அதுல 2 வசனங்களை வாசிப்போம், 16, 17. உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள். அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். ஆமென். அப்ப பழைய ஏற்பாட்டுல இருந்த தீர்க்கதரிசிகள் இவை எல்லாவற்றையுமே நீங்க இன்னைக்கு பார்க்கிற விஷயங்களை அவர்கள் பார்க்கணும்னு சொல்லி பல வருஷங்களாக காத்து கொண்டிருந்தார்கள். ஆனா அவர்களால எதையுமே அவர்களால பார்க்க முடியல. உங்கள் கண்கள் காண்கிறதும் உங்கள் காதுகள் கேட்கிறதும் பாக்கியம் உள்ளவைகள்னு சொல்லியிருக்காரு. இன்னும் ஒரு வசனத்தை வாசிச்சா அதோட ஒப்பிட்டு பார்ப்போம். ஏசாயா 55, 8, 9. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஆமென். ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசி காலத்துல பாத்தீங்கன்னாக்க கர்த்தருடைய சில வார்த்தைகள் மறைபொருளாகவே அவர்களுக்கு இருந்தது. ஏன்னா அப்ப இருந்த எரேமியா பெரிய பெரிய தீர்க்கதரிசிகளாக இருக்கட்டும், அவர் முழுக்க அவருடைய வார்த்தையை நம்பி நடந்தவர்கள், நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க முழு இருதயத்தோட ஒப்பு கொடுத்தவங்க எல்லாருமே இதை குறிச்சுதான் அவர் இன்னைக்கு கர்த்தர் சீஷர்கள்ட்ட பேசுற வார்த்தைகளை அவர்கள் பார்க்கணும் கேட்கணும்னு சொல்லி அவ்வளவு ஆர்வமாக அவர்கள் இருந்தாங்க. சோ மத்தேயு 13 சொல்லியிருப்பாரு, அந்த தீர்க்கதரிசிகள் எதை பார்க்க ஆசைப்பட்டார்களோ
அதை இப்பொழுது உங்கள் கண்கள் பார்க்கிறது. தேவனுடைய வழி வந்துட்டு உயர்ந்த வழி, தேவன் வழி ஒன்று, அந்த வழி வந்துட்டு இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். ஏன்னா ஏசாயால சொல்லியிருக்கிறது, என் வழிகள் உங்கள் வழிகள் அல்ல, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் வந்துட்டு ஒரு எதிர்பார்ப்போட இருந்தாங்க. ஆனா சீஷர்கள் அவர் மாம்சத்துல வெளிப்பட்ட பொழுது அதோட நிறைவேறுதலை வந்து சீஷர்கள் பார்த்தார்கள். அதனாலதான் வந்துட்டு அவர்களை பார்த்து வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பாக்கியவான்கள் வந்துட்டு சொல்றாங்க. பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் வந்துட்டு அதை விசுவசிச்சு அதை வந்துட்டு இருதயத்துல ஆராதித்து அவர்களை செயல்ல காமிச்சாங்க அவங்களுடைய விசுவாசத்தை. சீஷர்கள் வந்துட்டு இயேசுவை வந்துட்டு கண்ணால பார்த்தும் தொட்டும் பழகியும் வந்துட்டு பேசினார்கள். ஸோ இந்த வசனத்தை தான் வந்துட்டு கர்த்தர் வந்து யோவான்ல 8:56 சொல்லிப்பாரு, ஆபிரகாம், தாவீது போன்ற பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் வந்துட்டு மேசியாவை வந்துட்டு காண வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். ஏன்னா மோசேக்கு வந்துட்டு இயேசுவை கர்த்தரை குறித்தின அந்த பாடுகள் நிமித்தம் வந்துட்டு அவன் எகிப்துல இருந்து கிளம்பி அவர்களை விட்டு வந்துட்டு தன்னுடைய சகோதரர்களுக்காக வந்துட்டு அவன் வந்து சுகபோகமாக இருக்க வேண்டிய வாழ்க்கையை வந்துட்டு தொடர்ந்து ஒரு 40 வருஷம் வந்து வனாந்தரத்துல வந்துட்டு இருந்தான்னு வந்துட்டு சொல்லியிருக்குது. அப்ப பரலோகத்தின் ராஜ்யத்துக்குரிய அந்த ரகசியம், ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் வந்துட்டு நம்ம வந்துட்டு எதிர்காலத்துலதான் வந்துட்டு பிசிக்கலா வந்து பூமியில வந்துட்டு இருக்க போகுது. ஆனா இன்றைக்கும் தேவனுடைய ராஜ்யம், என்னைக்கு இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு புறப்பட்டு போனாரோ, பரிசுத்தாவியை என்னைக்கு நாம எல்லோருமே அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் பெற்றுக்கொண்டு இருக்கார்களோ, தேவனுடைய ராஜ்யம் சபைக்குள்ள வந்துட்டு அது மறைமுகமாக வளர்ந்து கொண்டே வந்துட்டு இருக்குது. அதற்குரிய ஊமைகளை நாம வந்து ஏற்கனவே பார்த்தோம். அப்ப தேவனுடைய ராஜ்யத்துல ராஜாதி ராஜாவுடைய குணாதிசயங்களை குறித்து நாம வந்து பார்த்தோம். அப்ப தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம எல்லோரும் எப்படி இருக்குன்னு சொல்லி நாம கடந்த 5 வாரங்களாக நம்ம பல ஊமைகளை வந்துட்டு பார்த்தோம். அதுல போன தடவை பார்த்த ஊமை வந்துட்டு பரலோக ராஜ்யத்துல வந்துட்டு இரக்கமுள்ள அந்த மன்னிப்பை குறித்து நாம வந்து பார்த்தோம். இன்னைக்கு வந்துட்டு அந்த திராட்சை தோட்டத்துல வந்துட்டு வேலைக்கு வைக்கிற வேலையாட்களுக்கு கர்த்தர் வந்துட்டு எப்படி வந்து கூலி கொடுக்குறாரு, அவர் எதற்காக அந்த ஊமையை சொன்னாரு அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் குறித்து நாம வந்துட்டு டீட்டெயில்டா வந்துட்டு பார்க்கலாம். வாசிப்போமே. மத்தேயு 19:30. ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள். ஆமென். இப்ப இது 20வது அதிகாரத்திலையும் 16வது வசனத்திலையும் இதே வசனம் தான் இருந்துச்சு. 19வது அதிகாரத்திலையும் பாத்தீங்கன்னா இதே வசனம் தான் இருந்துச்சு. இதுக்கு அடுத்த வசனத்துக்கு இதுதான் வந்து அந்த அதிகாரத்துல கடைசியான வசனம். அங்க ஏசப்பா சீஷர்கள்ட்ட பேதுரு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இந்த வசனத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஓமையை வந்துட்டு அடுத்த 16 வசனத்துல வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாரு. அப்ப இதை சொல்றதுக்குரிய அந்த முகாந்திரத்தை நாம வந்துட்டு டீட்டெயில்டா வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஓமைக்குள்ள போகும். மத்தேயு 19வது அதிகாரத்துல 16ல இருந்து 22 வரைக்கும் வாசிப்போம். அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவரே தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். அவன் அவரை நோக்கி, எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளே என்றார். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணனாயிருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டபொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். ஆமீன். ஆமீன். முதல்ல அந்த வாலிபன் வந்துட்டு கேட்கிற வார்த்தையை கவனிச்சு பாத்தீங்கன்னா, எந்த நன்மை செய்தால் நித்திய ஜீவன் கிடைக்கும் என்று கேட்கிறேன். அவன் ரட்சிப்பை வந்துட்டு ஏதோ ஒரு காசோ இல்லை ஏதாவது ஒரு காரியங்களை செஞ்சு அந்த நித்திய ஜீவனை வந்துட்டு எப்படி நான் வந்து பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி ஏசப்பா கிட்ட வந்து கேட்கிறாரு. அப்ப ஏசப்பா வந்துட்டு அவரை வந்துட்டு நேரடியா அந்த நியாய பிரமாணத்துல இருக்க, அதுவும் வந்துட்டு
உன்மேல் நீ உன்னை அன்பு செய்வது போல உன் அயலானை அன்பு செய்கிற அந்த கட்டளைகள், அந்த 6 கட்டளைகளை வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு இதெல்லாம் நீ போய் முதல்ல போய் செய்ய அப்படின்னு வந்துட்டு சொல்லி அனுப்புறாரு. அப்ப இதெல்லாம் நான் வந்துட்டு சிறு வயது முதல்ல வந்து நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப, நீ வந்து உனக்கு உண்டான இன்னும் ஒரு குறை இருக்குது, உனக்கு உண்டானவைகளை வந்துட்டு நீ வந்து விற்று அதுக்கப்புறம் வந்துட்டு என்னை வந்துட்டு பின்பற்று அப்படின்னு சொல்றப்ப அவன் வந்துட்டு முழுசா வந்துட்டு அவன் துக்கம் அடைஞ்சு அவன் வந்துட்டு போயிட்டான்னு வந்து பாக்குறோம். அப்ப நித்திய ஜீவன்கிறது வந்துட்டு மனிதருடைய சொந்த முயற்சியினால நாம பெற்றுக்கொள்ள முடியாது. அதை அடிப்படையா நாம வந்துட்டு புரிந்து கொள்ள வேண்டும். இது முழுக்க முழுக்க வந்துட்டு கர்த்தரை சார்ந்துதான் இருக்கணும். அதனாலதான் அவர் வந்துட்டு உலகத்தை வந்துட்டு நேசிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த வாலிபனுடைய இருதயத்துல இருந்த அந்த விக்கிரகத்தை வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு தொட்டார் ஆக்சுவலா அந்த இடத்துல. இப்ப அவனுக்கு வந்து இந்த இடத்துல வந்துட்டு பணம் தான் வந்துட்டு கடவுளாக வந்து இருந்தது. அப்ப அதை விட்டுட்டு நீ என் பின்னாடி வா அப்படின்னு சொல்றப்ப அவனுக்கு அதை வந்து விட முடியல. சோ இதைதான் வந்துட்டு பழைய ஏற்பாட்டிலே வந்து சொல்லிப்பாரு, என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். விக்கிரகத்தை வச்சு வழிபட்டாதான் வந்துட்டு விக்கிரகம் கிடையாது. கர்த்தருக்கு இணையாக கர்த்தரை தவிர வேற எதையாவது நாம நம்பி இருந்தோம்னாக்க அது எல்லாமே வந்துட்டு விக்கிரகம். மனிதர்களை நாம நம்பி இருந்தோம்னா அது உங்களுக்கு கண்ணியை வர வைக்கணும்னு வந்து கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. அப்ப தேவனை வந்துட்டு நீ முழு இருதயத்தோட நீ அன்பு கூறணும்னாக்க தேவனுக்கு மேல எதெல்லாம் வந்துட்டு விக்கிரகமா இருக்குதோ அதை எல்லாத்தையும் முதல்ல வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு விட்டுட்டு தான் வந்துட்டு வர சொல்றாரு. வாசிப்போம் புதிய ஏற்பாட்டுல 1 தீமோத்தேயு 6:10. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆமென். அப்ப ஒருவன் வந்து நியாயப்பிரமாணத்தை முழுவதும் கை கொண்டிருந்தாலும் ஏதாவது ஒன்றுல வந்துட்டு தவறானா எல்லாத்துலயும் வந்துட்டு குற்றவாளியா தான் இருப்பான்னு வந்து சொல்லியிருக்குது. அப்ப பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. அதுக்காக வந்துட்டு பண ஆசைங்கிறது வேற. ஏன்னா பண ஆசையினாலதான் வந்துட்டு இச்சை வருது. அந்த இச்சை மூலியமாக விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை விட்டு வழி விலகி போய் நாம் அநேக பிரச்சனைகளுக்குள்ள போகிறோம்னு சொல்லிதான் வந்துட்டு வசனம் வந்து சொல்லுது. சோ இதே விஷயம்தான் வந்துட்டு ஆதி ஆகமத்துல லோத்து அவனுடைய மனைவியை குறிச்சின காரியத்தை வந்து சிந்திச்சு பார்ப்போம். ஆதி ஆகமம் 19:26. அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்புத்தூணானாள். ஆமீன். அப்ப நமக்கு இந்த சம்பவம் வந்துட்டு தெரியும். கர்த்தர் வந்துட்டு சோதோம் குமாராவுடைய பாவம் வந்து அதிகமாக இருந்தது. அதை அழிக்கிறதுக்கு கர்த்தர் தன்னுடைய தூதர்களை அனுப்பி இருந்தாரு. அப்ப தேவ தூதர்கள் வந்துட்டு லோத்தையும் குடும்பத்தையும் வந்துட்டு நீங்க கிளம்பி போங்கன்னு சொல்லி கையை பிடிச்சு கூட்டிட்டு போய் விட்டுறாரு. ஆனா திரும்பி ஒரே ஒரு கண்டிஷன் சொல்றாரு, நீங்க வந்துட்டு திரும்பி பார்க்க கூடாது இங்க என்ன நடக்குதுங்கிறத. ஆனா வந்துட்டு அவங்க கிளம்பி போயிட்டு இருக்கப்ப லோத்தின் மனைவியோ வந்துட்டு தான் வந்துட்டு அத்தனை வருஷமா வாழ்ந்த அந்த வாழ்க்கையை வந்துட்டு விட்டுட்டு வரோமேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அதன் மீது இருந்த பற்றுனால ஆசையினால வந்து அவங்க திரும்பி பார்த்தாங்க. அப்ப அவங்களோட இதுவுமே நிலைமையும் பாத்தீங்கன்னாக்க எப்படி ஏசப்பா கிட்ட நித்திய ஜீவன் வேணும்னு சொல்லி அந்த வாலிபன் வந்து கேட்டானோ அவங்களுடைய இருதயம் வந்துட்டு அந்த சோதோம் குமாராவை சார்ந்திருந்தனால அவள் வந்துட்டு அழிந்தாள். அதாவது உப்பு தூள் ஆகிட்டா. அது வந்து நமக்கு திருஷ்டாந்தமாக வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு வச்சிருக்கிறார். இப்ப நாம கர்த்தருக்கு மேல வந்துட்டு எதையுமே வந்துட்டு வைத்துக் கொள்ளக்கூடாது. ஏன்னா நித்திய ஜீவன் அது வந்துட்டு அவருடைய கிருபை இலவசம். நமக்கு வந்துட்டு தகுதியே இல்லாத நமக்காக அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்து அவருடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலை விசுவசிக்கிற ஒவ்வொருவருக்குள்ளாகவும் வந்துட்டு தேவனுடைய ராஜ்யம் வந்துட்டு ஸ்தாபிக்கப்பட்டிருக்குது. யார் யாரெல்லாம் இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருமே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இன்னைக்கு இருக்கிறாங்க. ஏன்னா ஏசப்பா லூக்கா 17 சொல்லியிருப்பாரு, தேவனுடைய ராஜ்யம் இங்கே இருக்குது அங்க இருக்குதுன்னு இல்ல, அது உங்களுக்குள்ளதான் வந்து இருக்குதுன்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. அப்ப எனக்குள்ள இருக்கிறப்ப தேவன் தான் வந்துட்டு ராஜாதி ராஜாவா இருந்து என்னை வந்துட்டு ஆளுகை செய்ய வேண்டும். அதற்கு நான் என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை முழுமையா நான் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து அவருடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுதுதான் வந்துட்டு அவருடைய வருகையின் போது என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரம் வந்துட்டு பரிசுத்தமாக காக்கப்படணும்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. 1 தீமோத்தேயு 5:23. வாசிப்போம் 2 தீமோத்தேயு 4:10. ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். கிரேஸ்கே கலாத்தியா நாட்டிற்கும் தீத்து தல்மாத்தியா நாட்டிற்கும் போய்விட்டார்கள். ஆமீன். ஆமீன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பவுலோட வந்துட்டு தேமா வந்துட்டு ஊழியம் பார்த்தாரு.
ஆனா வந்துட்டு தேமா வந்துட்டு ஒரு காலகட்டத்துல அவரால் வந்துட்டு முழுமையா நிலைச்சு நிக்க முடியல. அவர் வந்துட்டு பவுலை விட்டுட்டு அவர் உலகத்தை நேசித்து உலகத்தின் பொருட்கள் மேலும் உலகத்தின் இச்சைகளின் மேலும் ஆசை வச்சு அதன்படி வந்துட்டு அவர் நடக்க போயிட்டார். ஏன்னா பவுல் ஒரு இடத்துல சொல்லுவாரு, எனக்கு வந்துட்டு எதை வேணாலும் செய்வதற்கு அதிகாரம் இருக்கு, எனக்கு திருமணம் பண்ணுவதற்கும் அதிகாரம் இருக்கு, எதை வேணாலும் சாப்பிட்றதுக்கு அதிகாரம் இருக்கு, உங்களை போல என்னால வந்துட்டு இருக்கவும் எனக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லி அநேக நிருபங்களை வந்துட்டு கடிதம் வந்து எழுதுறாரு. ஆனா ஆகிலும் வந்துட்டு எல்லாம் வந்துட்டு கர்த்தருடைய பார்வைக்கு முன்னாடி தகுதியாக இருக்காதுங்கிற விஷயத்த அவர் முழுமையாக உணர்ந்து ஏற்றுக்கொண்டதுனாலதான் வந்துட்டு அவரால் வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு அதாவது அவரு ஈவன் நியாயப்பிரமாணத்து மேல அவ்வளவு வைராக்கியமா வந்துட்டு இருந்தார். அந்த வைராக்கியத்தை முழுக்க வந்துட்டு தூக்கி எறிஞ்சிட்டு அந்த நியாயப்பிரமாணத்தின் முடிவா இருக்கிறவர் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து அவர் தான் என்னுடைய பிதான்னு சொல்லி எல்லாத்தையுமே அவரை அறிகிற அறிவுல வந்துட்டு நான் வந்து இன்னமும் வந்துட்டு அதிகமாக வளர வேண்டும். அப்பதான் வந்துட்டு கிருபையும் சமாதானம் நமக்குள்ள வந்துட்டு அனுதினமும் வந்துட்டு பெருக கடவுள்னு சொல்லி வசனம் சொல்லியிருக்குது. 2 பேர்ல முதல் அதிகாரத்துல 2வது வசனம். அப்ப நாம அவரை அறிகிற அறிவுல எந்த அளவுக்கு நாம ஓடுறோம் அப்படிங்கிறத நிதானிச்சு பார்க்கணும். அடுத்து வாசிப்போமே, மத்தேயுல 19வது அதிகாரத்துல 23 26 வரைக்கும். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது எளிதா இருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவருடைய சீஷர்கள் அதை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். ஆமென். ஆமென். அப்ப அந்த வாலிபன் வந்து வருத்தத்தோட போனதுக்கு அப்புறம் தன்னுடைய சீஷர்களுக்கு வந்துட்டு இந்த பரலோக ராஜ்யத்தை வந்துட்டு எப்படி வந்து நீங்க எல்லாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும்னு சொல்லிட்டு அதை தொடர்ந்து வந்துட்டு பேசுறாரு. அதுக்கு ஒரு ஊமை, அதாவது மனிதருடைய நினைவுகளால வந்துட்டு அதை வந்துட்டு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஒரு விஷயத்த வந்து சொல்றாரு. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்துல வந்து பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாய் இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒட்டகம் வந்துட்டு அந்த ஊசியோட காதுல வந்துட்டு நுழையிறது வந்துட்டு அது அவ்வளவு சின்ன ஒட்டகம் வந்துட்டு ஒரு பெரிய உருவம். ஆனா அதுவே நுழைஞ்சிரும். ஆனா ஐஸ்வர்யவான் வந்துட்டு உள்ள நுழைய முடியாது. அப்படிங்கிறப்ப அதை கேட்கிறவங்களால வந்துட்டு அதை ஏற்றுக்கொள்வது வந்துட்டு ஒரு கடினமா வந்துட்டு இருக்கும். இது இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறப்ப அப்ப கர்த்தர் சொல்றாரு, இது வந்துட்டு ரட்சிப்புங்கிறது மனுஷனால கூடாது, மனிதனுடைய முயற்சினால எதுவுமே கூடாது, ஆனா தேவனால கூடும். யாரு வேணாலும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். ஏன்னா யூதர்கள் பாத்தீங்கன்னாக்கா அந்த 24வது வசனத்துல அவங்க வந்துட்டு யூதர்களுடைய நம்பிக்கை வந்துட்டு ஒரு நம்பிக்கை வந்துட்டு அவங்க வந்து செல்வத்து மேல வந்துட்டு, செல்வங்கிறது கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். ஏன்னா கர்த்தர் வந்துட்டு முதல் ஆசீர்வாதமா ஆபிரகாம் அழைக்கும் பொழுது நான் வந்துட்டு நீ வந்துட்டு என்னுடைய வார்த்தையில கேட்டா எல்லா விதத்திலயும் ஆசீர்வதிப்பேன்னு வந்துட்டு சொல்லியிருந்தாரு. அப்ப அவங்களும் வந்துட்டு அந்த செல்வத்தை வந்துட்டு ஆசீர்வாதமா ஒரு அடையாளமா அவங்களுக்குள்ள வந்துட்டு வச்சிருந்தாங்க. ஏன்னா அதை வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு உடைக்கிறாரு. அது வந்துட்டு அவங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கு அது வந்து ஒரு தடையாக இருக்கக்கூடாதுன்னு தான் இதை வந்துட்டு ஓமையா வந்துட்டு சொல்றாரு. ஒட்டகம் ஊசின் காதில் நுழைவது எப்படியோ இயற்கைக்கு அப்பாற்பட்டது, அப்படியே வந்துட்டு சுய நீதியும் செல்வத்தையும் நம்புறவங்க பரலோக ராஜ்யத்துக்குள்ள உள்ள நுழையிறது வந்துட்டு கடினமான காரியம் வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா 26வது வசனத்திலையும் சொல்லியிருக்க படி பார்த்தோம்னா, ரட்சிப்பு என்பது வந்துட்டு ஒரு மனிதனுடைய நம்ம நினைக்க முடியாத அது எப்படி நடக்குங்கிற காரியத்துக்கு அப்பாற்பட்டது. ஏன்னா இன்னைக்கு நமக்கு எல்லாமே தெரியும், ரட்சிப்பு எப்படிங்கிறது தெரியும். கர்த்தருடைய பரிசுத்தமான அந்த ரத்தத்தினால பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்வதன் மூலியமாக நம்முடைய ஆவி வந்துட்டு தேவனுடைய ஆவியோட வந்துட்டு இசைந்து இருக்கிறது. ஆனா இந்த புறஜாதிகள்கிட்ட போய் பாவ மன்னிப்பை குறிச்சோ அந்த ரட்சிப்பை குறிச்சு பேசுறப்ப அதை அவங்களால வந்துட்டு ஏற்றுக்கொள்வதற்கு அதை வந்துட்டு நிதானிக்கவும் அவங்க வந்துட்டு கஷ்டப்படுறாங்க. அப்ப இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா பணக்காரனா இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி தேவன் ஒருவருடைய இருதயத்தை மாற்றினார். ஏன்னா பிதாவானவர் ஒருவரை இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவரும் என்னிடத்தில் வர முடியாதுன்னு யோசிப்பாங்க சொல்லியிருப்பாரு. அப்ப இதே ஒரு விஷயம் தான் வந்துட்டு யோபுலையும் வந்து
தேவரீர், யோபு சொல்றாரு, தேவரீர் சகலத்தையுமே செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாதுன்னு சொல்லி 42லயும் சொல்லி 42:2, எரேமியா 32:17 வந்துட்டு இது உம்மால் செய்யக்கூடாதது ஒன்றுமே வந்துட்டு கிடையாது. அடுத்தது வாசிப்போமே, மத்தேயு 19:27. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமை உள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது, சகோதரரையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியையாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்வான். ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும், பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள். ஆமென். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சீஷர்கள் வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு விட்டுட்டு தான் வந்திருக்கிறாங்க. அப்ப நாங்க விட்டுட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு அவங்க வந்து சொல்றாங்க. எதெல்லாம் விட்டுட்டு வந்தாங்கன்னு சொல்லி ஒரு வசனத்தை வாசிப்போமே. மத்தேயு 4வது அதிகாரத்துல 18:22. இயேசு கலிலேய கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாயிருந்த 2 சகோதரராகிய பேதுரு என்னப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டுக் கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவர் அவ்விடம் விட்டு போகையில் வேறு 2 சகோதரராகிய செபெதேயுவின் மகன் யாக்கோவும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபெதேயுடன் படவில் இருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். ஆமென். ஆமென். இவர்கள் எல்லோருமே வந்துட்டு அவர்களுடைய வயிற்று பிழைப்புக்காக அவங்க குடும்பத்தோட, அவங்க தகப்பனோட வந்துட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க. கர்த்தர் கூப்பிட்ட உடனே அப்படியே விட்டுட்டு அவருக்கு பின் சொல்லிட்டு போன அந்த சீஷர்கள் இவர்கள் எல்லோருமே லிட்டரலா இதெல்லாம் வந்து நம்மளால செய்ய முடியுமா இன்னைக்கு அப்படிங்கிறத நம்மளால வந்து கம்பேர் பண்ணி நம்ம வந்துட்டு சிந்திச்சு பார்க்க வேண்டிய காரியங்கள் இதெல்லாம். ஆனா அவர்கள் வந்துட்டு எல்லாவற்றையுமே விட்டுட்டு அவரை பின்தொடர்ந்து போனாங்க. இதே ஒரு ஒத்த விஷயத்தையும் பழைய ஏற்பாட்டிலையும் வந்துட்டு பார்க்கலாம். 1 ராஜாக்கள்ல 19வது அதிகாரத்துல 19-21 வரைக்கும். அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி உழுது சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12 ஏரை ஓட்டி கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி, நான் என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய்ய உத்தரவு கொடும், அதற்கு பின் உம்மை பின்தொடர்வேன் என்றான். அதற்கு அவன் போய், திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள் என்றான். அப்பொழுது அவன் இவனை விட்டு போய் ஓர் ஏர் மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மரமுட்டுகளால் அவைகளின் இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான். அவர்கள் சாப்பிட்ட பிற்பாடு அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான். ஆமென். ஆமென். சோ இந்த இடத்துல நம்ம முதல்ல பார்த்தோம், கர்த்தராகி இயேசு கிறிஸ்து வந்து கூப்பிட்டப்ப அவருடைய சீஷர்கள் வந்துட்டு வந்தாங்க. ஆனா பழைய ஏற்பாட்டுல எலியா வந்துட்டு எலிஷாவை வந்துட்டு கூப்பிடுறாரு. அவன் கூப்பிடுறப்ப அவனும் வந்துட்டு நிலத்துல வந்துட்டு உழவு பார்த்து கொண்டிருந்தான். அப்ப எலிசா வந்துட்டு ஏர் உழுது கொண்டிருந்த பொழுது தேவனுடைய அழைப்பு தான் இது. ஏன்னா இங்க வந்துட்டு தேவனே வந்துட்டு நேரடியா அழைக்கிறாரு. அங்க வந்துட்டு கர்த்தருடைய ஆவியானவர் எலியா மூலியமா வந்துட்டு அவரை வந்துட்டு கூப்பிடுறாரு. அவன் வந்துட்டு அவனுடைய எல்லாத்தையுமே விட்டுட்டு அவன் அந்த ஒரு மாடை எடுத்து நான் போய் என்னுடைய பெற்றோர்கிட்டயே எனக்கு ஜனத்தார்கிட்டயே வந்துட்டு சொல்லிட்டு வரேன்னு சொன்னப்ப, சரி நீ போயிட்டு வா, உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்றப்ப அவரு போய் எல்லாத்தையுமே அங்க ஒரு விருந்து வச்சு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அவரு அன்னைக்கு விட்டுட்டு அவருக்கு பின் தொடர்ந்து போனாரு. அப்ப போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்க என்ன நடந்துச்சு, எலிஷாவை வச்சு கர்த்தர் வந்துட்டு ரெட்டத்தனையா வந்துட்டு பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் வந்து செஞ்சு மக்களை வந்துட்டு அங்க இருக்கிறவங்கள ரட்சிப்புகளை வந்துட்டு வழி நடத்தினாருங்கிறத பார்த்தோம். இப்ப பழைய ஏற்பாட்டிலே வந்துட்டு அன்னைக்கு நடந்த சம்பவங்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா அதோட வந்துட்டு புதிய ஏற்பாட்டிலையும் இதே கேள்வியை தான் வந்துட்டு அவர் வந்து பேதுரு வந்துட்டு கேட்கிறாரு. இன்னொரு விஷயத்தையும் வந்து பார்ப்போம். லூக்கால 5வது அதிகாரத்துல 27-28. இவைகளுக்கு பின்பு அவர் புறப்பட்டு ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த லேவி என்னும் பேருடைய ஒரு ஆயக்காரனை கண்டு,
எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எல்லாவற்றையும் விட்டு எழுந்து அவருக்கு பின் சென்றான். ஆமீன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா ஆயக்காரனாக்கா வரி வசூலிப்பவன், அவனுக்கு நல்ல ஒரு வருமானம் இருந்துச்சு. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரையும் அழைத்த பொழுது பாத்தீங்கன்னா அவன் எல்லாவற்றையுமே விட்டு எழுந்து அவருக்கு பின் சென்றான்னு போட்டிருக்கு. அப்ப அந்த ஐஸ்வர்யம் உள்ள வாலிபனை போல இல்லாமல் மத்தேயு உண்மையாக தன் செல்வத்தை விட்டு விட்டு இயேசுவை வந்துட்டு பின்பற்றினார். அப்ப இன்னைக்கு அந்த மத்தேயு புஸ்தகத்துல தான் நாம வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்துட்டு நாம வந்துட்டு படிக்கிறோம். அப்ப கர்த்தர் எந்த அளவுக்கு அவரை வந்துட்டு அவர் எழுதின விஷயங்களை வந்துட்டு இன்னைக்கு நமக்கு எல்லாமே அது அடிப்படையான ஒரு சுவிசேஷ புஸ்தகமா நமக்கு வந்துட்டு இருக்குது. அப்ப பேதுரு கேட்ட கேள்விக்கு கர்த்தர் வந்துட்டு எப்படி வந்துட்டு பதில் சொல்றாரு. அவருக்கு வந்துட்டு உனக்கு வந்து மறு ஜென்மத்துல மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தில் விட்டிருக்கும் போல என்ன வந்துட்டு யார் யாரெல்லாம் வந்துட்டு பின்பற்றிட்டு வந்தீங்களோ நீங்க எல்லோருமே வந்துட்டு இஸ்ரவேல் 12 கோத்திரங்களையும் வந்துட்டு நியாயம் தீர்க்கிறவர்களாக இருப்பீங்கன்னு வந்துட்டு முதல் காரியத்தை வந்துட்டு சொல்றாரு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னாக்க யூதர்கள் மாத்திரம்தான் வந்துட்டு ஏன்னா அப்படிதான் வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு உடன்படிக்கை வந்துட்டு பண்ணியிருப்பாருன்னா ஆபிரகாம்கிட்ட நான் உனக்கு மாத்திரம் வந்துட்டு தேவனாக இருப்பேன்னு சொல்லிட்டு. அப்ப ரட்சிப்பு யூதர்களுக்கு மாத்திரம்தான் இருந்ததுங்கிற அந்த விஷயத்த வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு மாற்றுறாரு. அதை வந்து மாத்துறாரு. ஏன்னா முந்தினோர் வந்துட்டு பிந்தினோராகவும் பிந்தினோர் வந்துட்டு முந்தினோராகவும் இருப்பார்கள் வந்துட்டு சொல்லியிருக்காரு. சோ இததான் வந்துட்டு ஏன்னா உங்களுக்கு கிடைக்க போற அந்த நித்திய ஜீவன்ல நீங்க வந்துட்டு அந்த 12 கோத்திரங்களையும் வந்துட்டு நீங்க வந்துட்டு ஆள போறீங்க, நியாயம் தீர்க்க போறீங்க அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் தானியல்னே சொல்லியிருப்பாரு. உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு வந்துட்டு வசனமே வந்துட்டு இருக்குது. அப்ப இந்த காரியங்களை அவர் வந்துட்டு சொல்லிட்டு ஏன்னா அவர்களுடைய சிந்தனைகள் அவங்க வந்துட்டு ஏதோ ஒண்ணு வந்துட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. கர்த்தரை வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணோம்னாக்க நமக்கு ஏதோ ஒண்ணு வந்துட்டு கிடைக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு. அப்ப அவங்களுடைய மனநிலையை வந்துட்டு முழுமையா வந்துட்டு மாற்றுறாரு. ஏன்னா யூதர்களுக்கு பின்னாடி வந்துட்டு புறஜாதிகள் வரப்போறாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்த வந்துட்டு ஒரு ஓமையாகவே வந்துட்டு சொல்லவும் ஆரம்பிச்சுட்டாரு. ஆனா எல்லாத்துக்கும் கிடைக்க போற கூலி என்னமோ வந்துட்டு ஒரே கூலிதான் அப்படிங்கிறதுதான் வந்துட்டு அந்த 20வது அதிகாரத்துல இருக்கிற வரப்போற அந்த ஓமையை குறிச்சுதான் நம்ம பார்க்க போறோம். மத்தேயுல 20வது அதிகாரத்துல 1-7 வரைக்கும் வாசிப்போம். பரலோக ராஜ்யம் வீட்டேவான் ஆகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான். வேலையாட்களுடன் நாளொன்றுக்கு ஒரு பணம் கூறி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். 3ஆம் மணி வேளையிலும் அவன் புறப்பட்டு போய் கடைத்தெருவிலே சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றான். அவர்களும் போனார்கள். மறுபடியும் 6ஆம் 9ஆம் மணி வேளையிலும் அவன் போய் அப்படியே செய்தான். 11ஆம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறதென்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், ஒருவரும் எங்களுக்கு வேலையிடவில்லை என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி கூலி பெற்றுக் கொள்வீர்கள் என்றான். ஆமேன். ஆமேன். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 3வது மணி நேரம், 6வது மணி நேரம், 11வது மணி நேரம். அப்ப நம்ம நேரப்படி பார்த்தோம்னா காலையில 9 மணிக்கு, அதுக்கப்புறம் அந்த எஜமான் வந்து 12 மணிக்கு, அதுக்கப்புறம் சாயந்தரம் 5 மணிக்கு வேலை முடியறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போய் நீங்க ஏன் சும்மா நிக்கிறீங்க, இங்க உங்களுக்கு யாரும் வேலை கொடுக்கலன்னு, எங்களுக்கு யாருமே வந்துட்டு வேலை கொடுக்கல, நாங்க வேலை செய்யறதுக்கு ரெடியா தான் இருக்கோம், ஆனா வேலை வந்துட்டு கொடுக்கல அப்படிங்கிறாரு. சரி நீங்களும் வாங்க, வேலைக்கு வாங்கன்னு சொல்றாரு. அவர் வந்துட்டு கூட்டிட்டு போறாரு. அப்ப கர்த்தர் வந்துட்டு கடைசி வரைக்கும் விடாமுயற்சியோட தன்னுடைய எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்படணுங்கிறது அவருடைய சித்தமாக இருக்கிறது. அவர் நம்ம எல்லோரையுமே உலகத்துல உள்ள அத்தனை பேர்த்தையுமே வந்துட்டு கூப்பிட்டுக்கிட்டே தான் வந்துட்டு இருக்கிறார். நாம எல்லோருமே கடைசி மணி நேரத்துக்குள்ள நாம வந்து சேர்ந்துட்டோம். ஆனா சேர்ந்துட்டோம், அதை வந்துட்டு முழுமையாக பரிபூர்ணமாக நாம வந்துட்டு அந்த ராஜ்யத்துக்குள்ள கர்த்தர் வர வரைக்கும் நாம வந்துட்டு பயணப்பட வேண்டும்ங்கிறது தான் வந்துட்டு அவருடைய சித்தமாக இருக்கிறது. அப்ப அதை வந்துட்டு நாம வந்துட்டு முழுமையாக வந்துட்டு புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் வந்துட்டு எல்லாத்துக்குமே அவருடைய ராஜ்யத்துல வந்துட்டு இடம் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறார். அதை நாம முழுக்க வந்துட்டு நாம வந்துட்டு நம்பணும். அடுத்த வாசிப்போமே, மத்தேயுல 20:8-10 வரைக்கும். சாயங்காலத்தில் திராட்சை தோட்டத்துக்கு எஜமான்
தன் காரியக்காரனை நோக்கி, நீ வேலையாட்களை அழைத்து பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடு என்றான். அப்பொழுது 11ஆம் மணி வேளையில் வேலையை அமர்த்தப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். அவர்களும் ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். ஆமென். ஆமென். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க பிந்தினோர் முந்தினோர் ஆகும். அப்ப பின்னாடி வந்தவங்களுக்கு தான் வந்துட்டு முதல்ல வந்துட்டு கூலி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா முந்தினோர்கிட்ட என்ன கூலி பேசினாரோ அதே கூலியை தான் வந்துட்டு பின்னாடி வந்தவங்கள்ட்ட வந்துட்டு கூலியை கொடுக்குறாங்க. அதனால வந்துட்டு முன்னாடி வந்தவங்க நினைச்சுக்கிட்டாங்க, நமக்கு நம்ம வெயில்ல காலையில இருந்து நம்ம அதிகமான வேலை பார்த்திருக்கோம், நமக்கு அதிகமான கூலி கிடைக்கும்னு அவங்க வந்து நினைச்சாங்க. ஆனா எல்லாருக்குமே வந்துட்டு ஒரே கூலியை தான் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு எஜமான் வந்துட்டு கொடுக்குறாரு. அப்ப ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்க மனித குலத்துக்கு எல்லாருக்குமே வந்துட்டு ஒரே மாதிரியா தான் வந்துட்டு கர்த்தர், அதுதான் வந்துட்டு அவருடைய கிருபை. தகுதியே இல்லாத நமக்கு வந்துட்டு அவருடைய ரத்தத்தினால பாவ மன்னிப்பு வந்துட்டு கிடைக்குது. ஏன்னா நம்ம யாருமே அவர்கிட்ட போய் கேட்கல, அவர் தான் நம்மளை வந்துட்டு தெரிந்து கொண்டார். இதை வந்து நம்ம வந்து பழைய ஏற்பாடோட நாம வந்துட்டு ஒரு வசனத்தோட, ஒரு பெரிய வசனம் தான், அதை வாசிப்போம். அப்ப அவருடைய கிருபை என்ன அப்படிங்கிறத நாம வந்துட்டு முழுமையா வந்துட்டு புரிந்து கொள்வோம். 2 நாளாகமும் 33 1 முதல் 13 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிப்போம். மனாசே ராஜாவாகிற போது 12 வயதாயிருந்து 55 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவருப்புகளின்படியே அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவன் தன் தகப்பனாகிய எசேக்கியா தகர்த்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டி, பாகால்களுக்கு பலிபீடங்களை எடுப்பித்து, விக்கிரக தோப்புகளை உண்டாக்கி, வானத்தின் சேனையை எல்லாம் பணிந்து கொண்டு அவைகளை சேவித்து, எருசலேமிலே என் நாமம் என்றென்றைக்கும் விளங்கும் என்று கர்த்தர் சொன்ன தம்முடைய ஆலயத்திலே பலிபீடங்களை கட்டி, கர்த்தருடைய ஆலயத்தின் 2 பிரகாரங்களிலும் வானத்தின் சேனைகளுக்கெல்லாம் பலிபீடங்களை கட்டினான். அவன் இன்னும் குமாரரின் பள்ளத்தாக்கிலே தன் குமாரரை தீமிதிக்க பண்ணி, நாளும் நிமித்தமும் பார்த்து, பில்லி சூனியங்களை அனுசரித்து, அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் வைத்து, கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு மிகுதியும் பொல்லாப்பானதை செய்தான். இந்த ஆலயத்திலும் இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் நான் தெரிந்து கொண்ட எருசலேமிலும் என் நாமத்தை என்றென்றைக்கும் விளங்க பண்ணுவேன் என்றும், நான் மோசேயை கொண்டு இஸ்ரவேலுக்கு கொடுத்த சகல நியாய பிரமாணத்திற்கும் கட்டளைகளுக்கும் நியமங்களுக்கும் ஒத்தபடியே அவைகளுக்கு நான் கற்பித்தவைகள் எல்லாம் அவர்கள் செய்ய சமாதானமாய் இருந்தார்களே ஆகில், நான் இனி அவர்கள் காலை அவர்கள் பிதாக்களுக்கு நிலைப்படுத்தி வைத்த தேசத்தில் இருந்து விளங்க பண்ணுவதில்லை என்றும், தேவன் தாவீதோடும் அவன் குமாரனாகிய சாலமோனோடும் சொல்லியிருந்த தேவனுடைய ஆலயத்தில் தானே அவன் தான் பண்ணிவித்த விக்கிரகமாகிய சிலையை ஸ்தாபித்தான். அப்படியே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அழித்த ஜாதிகளை பார்க்கிலும் யூதாவும் எருசலேமின் குடிகளும் பொல்லாப்பு செய்யத்தக்கதாய் மனாசே அவர்களை வழி தப்பி போக பண்ணினான். கர்த்தர் மனாசேயோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். ஆகையால் கர்த்தர் அசிரிய ராஜாவின் சேனாபதிகளை அவர்கள் மேல் வர பண்ணினார். அவர்கள் மனாசேயை முச்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி, தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவர் அவன் கெஞ்சிதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வர பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்து கொண்டான். ஆமீன். இந்த வசனங்களை நம்ம வந்து வாசிக்கிறோம். கிட்டத்தட்ட 43 வருஷம் வந்து மனாசா வந்துட்டு ஆட்சி பண்ணியிருந்தான். அவனுடைய ஆட்சி காலத்துல வந்துட்டு அவன் எந்த அளவுக்கு பாவம் வந்து கர்த்தருக்கு விரோதமா, நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமா செஞ்சாங்கிறதான் வந்துட்டு முழுசா பார்த்தோம். அதுல அதிகபட்சமா அங்க இருந்த தேவ ஆலயத்துக்குள்ள போய் அவன் வந்துட்டு விக்கிரகங்களையே வந்துட்டு உண்டு பண்ணி வச்சிருக்கிறான்னு சொல்லி வந்து வசனம் வந்து அவ்வளவு தெளிவா வந்துட்டு இருக்குது. கர்த்தர் வந்துட்டு பல விதத்துல பேசியும் வந்துட்டு அவன் மனம் திரும்ப மாட்டேன்னு சொல்லி தன்னுடைய ஜனங்களையும் வந்துட்டு அவன் வந்துட்டு வழி தப்ப பண்ணினான். அவன் செஞ்ச அவ்வளவு பெரிய பாவங்கள், மன்னிக்க முடியாத பாவங்கள், கர்த்தருக்கு வந்துட்டு கோபம் மூட்டினானே டைரக்டாவே வந்துட்டு வசனம் வந்துட்டு இருக்குது. கடைசியா வந்துட்டு அவன் வந்து சிறைப்பட்டு இருக்கும் பொழுது அவன் கர்த்தரை நோக்கி கெஞ்சினான்னு சொல்லி இருக்குது. அப்ப கர்த்தர் வந்துட்டு அவனுடைய கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப ஜெருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்துக்கு வர பண்ணி, அதுக்கப்புறம் அவன் முழுசா மனம் திரும்பி
கர்த்தரே தேவன்னு சொல்லி அவன் வந்துட்டு அறிந்து கொள்கிறான். அப்ப மனசா பாத்தீங்கன்னாக்கா தன்னோட வாழ்நாள்ல முழுக்க முழுக்க வந்துட்டு விக்கிரக ஆராதனை செஞ்சு அவன் மட்டும் கெட்டு போகல, அங்க இருந்த ராஜ்யத்துல இருந்த மக்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு கர்த்தருக்கு விரோதமாகவே வந்துட்டு திருப்பு பண்ணினான். ஆனா கடைசி நேரத்துல பாத்தீங்கன்னா அவன் வந்துட்டு முழுமையா வந்துட்டு மனம் திரும்பினப்ப கர்த்தர் வந்துட்டு கிருபை உள்ளவர். அதை நாம வந்துட்டு முழுமையாக வந்துட்டு புரிந்து கொள்ள வேண்டும். அவர் இரக்கமுள்ளவர், அவர் நீதியுள்ளவர். அவர் அதனாலதான் வந்துட்டு கடைசியா வந்துட்டு தன்னுடைய வார்த்தையின்படி பாபிலோன் ராஜாவை வரவழைச்சு அவனை வந்துட்டு விளங்கிட்டு கொண்டு போனார்கள். ஆனா அந்த இடத்துல போய் அவன் கடைசி நேரத்துல அதுதான் வந்து 11வது மணி நேரத்துல வந்துட்டு அவன் வந்துட்டு மனம் திரும்புறான். அந்த இடத்துல மனம் திரும்புறப்ப பாத்தீங்கன்னாக்க தேவனுடைய கிருபை வந்துட்டு அவனுடைய வாழ்க்கையை வந்துட்டு மாற்றி போடுகிறது. ஸோ இதை நாம வந்துட்டு நினைவில் கொள்ள வேண்டும். ஏன்னா எல்லாத்துக்குமே வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு ஒரே மாதிரியான கூலி தான் வந்துட்டு கொடுக்க போறார் மனம் திரும்புற அத்தனை பேர்த்துக்குமே. வாசிப்போமே, இன்னொரு எக்ஸாம்பிளே பார்ப்போம். லூக்கால 23வது அதிகாரத்துல 39 43 வரைக்கும். அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமேன். இப்ப அந்த 2 திருடர்களுமே 2 கள்வர்களுமே வந்து இயேசு கிறிஸ்துவோட சிலுவையில அறையப்பட்டவர்கள் தான். அவர்கள் வாழ்நாள் முழுவதும் வந்துட்டு தப்பு செய்தவங்க. ஆனா அவங்க சாக போகிற அந்த நேரத்துல அதுதான் வந்துட்டு அவங்கள இந்த ஓமையோட ஒப்பிட்டு பாக்குறப்ப 11ஆம் மணி நேரத்துல ஒரு கள்வன் வந்துட்டு கர்த்தரை நோக்கி இயேசுவை நோக்கி வந்துட்டு அவன் வேண்டிக் கொண்டான். பரலோக ராஜ்யத்தை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய ராஜ்யத்தில் என்னை வந்துட்டு நினைவு கூறுங்கள் அவன் வந்து கேட்கும் பொழுது கர்த்தர் வந்து என்ன சொன்னாரு, இன்றைக்கே நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய். அப்ப இந்த இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா இந்த ஓமையில பாத்தீங்கன்னாக்கா 1 மணி நேரம் வேலை செய்தவனை போல இவன் தேவனுக்காக எந்த வேலையுமே செய்யல. நல்லா வந்துட்டு நிதானிச்சு பார்க்கணும். அவன் வந்து கடைசியில திருடனா இருக்கனாலதான் அந்த தண்டனை, அவனால நகர கூட முடியாத அளவுக்கு சிலுவையில அடிச்சுட்டாங்க. அவன் அதுக்கு முன்னாடியுமே வந்து கர்த்தரை வந்துட்டு கேலி பண்ணியிருந்தான்னு சொல்லிதான் வந்துட்டு வசனமே இருக்குது. ஆனா அதை கடைசியா உணர்ந்து கடைசி நேரத்துல அவருடைய கிருபையை வந்துட்டு முழுமையாக பெற்றுக்கொண்டு ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டு போயிட்டான். சோ இதை நாம என்றைக்குமே வந்துட்டு மனதுக்குள்ள வந்துட்டு வைத்துக் கொள்ள வேண்டும். மத்தேயு 20வது அதிகாரத்துல 11, 12 வாசிப்போம். வாங்கி கொண்டு வீட்டு எஜமானை நோக்கி, பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள். ஆமென். ஆமென். அப்போ பாத்தீங்கன்னா இந்த ஓமையில வந்துட்டு அதிகாலையிலே வந்து வேலை செஞ்சவங்க, நாங்க நாள் முழுக்க வந்துட்டு வெயில்ல வந்துட்டு வேலை செஞ்சோம்னு சொல்லி அவங்க வந்துட்டு முறுமுறுக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப இதே போலதான் வந்துட்டு பரிசேயர்களை பார்த்து கர்த்தர் வந்துட்டு சொல்றாரு, அவங்களுடைய பிஹேவியரை பார்த்து அவங்கெல்லாம் வந்துட்டு நான் வார்த்தையின்படி நடக்கிறேன்னு சொல்லிட்டு வார்த்தை எங்களுக்கு நன்றாக தெரியும், கர்த்தரை போய் எங்க போனாலும் வந்துட்டு குற்றம் சாட்டுவார்கள். ஓய்வு நாள்ல யாராவது ஏதாவது பண்ணாங்கன்னாக்க அவங்க பின்னாடி கர்த்தர் இப்படி சொல்லியிருக்காரு, நீங்க இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள வந்துட்டு விரட்டிக்கிட்டே தான் வந்தாங்களே ஒழிய அந்த அன்புங்கிற அந்த ஒரு விஷயத்த வந்துட்டு வெளிப்படுத்தவே இல்லை. ஏன்னா கர்த்தர் வந்துட்டு பாவத்திற்கு பலி இனி தேவையில்லைன்னு சொல்லி யோவான் ஸ்நானன் மூலமாக பிரசங்கம் வந்துட்டு பண்ண வச்சாரு. ஏன்னா கர்த்தர் வர்றதுக்கு முன்னாடி அவர் தான் வந்துட்டு மனம் திரும்புங்கள்னு சொல்லி ஞானஸ்தானம் வந்துட்டு கொடுத்தாரு. ஆனா அதை வந்துட்டு பரிசேயர்கள் வந்துட்டு தள்ளி விட்டார்கள். தேவனுடைய ஆலோசனையை வந்துட்டு அவர்கள் வந்துட்டு தள்ளி விட்டார்கள். முன்னாடியே வந்தவங்க தான். ஆனா அவர்கள் வந்து அவருக்கு பின்னாடி வந்த ஆயக்காரர்களும் வேசிகளுமே வந்துட்டு ராஜ்யத்துக்குள்ள பிரவேசித்தார்கள்னு சொல்லி இருக்குது. அப்ப இதுக்கு ஏன்னா இதுல வந்துட்டு நம்ம வந்துட்டு முக்கியமான ஒரு காரணம் வந்துட்டு இவங்க முறுமுறுக்கிறதுக்கு காரணமே வந்துட்டு இவங்க 1 மணி நேரம் வேலை பார்த்தாங்க, நாங்க அவ்வளவு நேரம் வேலை பார்த்தோம்னு சொல்லி பொறாமை தான் வந்துட்டு வருது. ஏன்னா ஆதி ஆகமத்துல காயின் ஆபேல் அவங்களுடைய காணிக்கைகளை வந்துட்டு யாருடைய காணிக்கையை ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகாரம் பண்ணும் பொழுது
காயினுக்கு பொறாமை வந்துதான் வந்துட்டு தன்னுடைய சகோதரனை வந்து கொலை செய்தான். அதே போன்ற ஒரு பொறாமை இங்க வருது. அதுக்கு ஒரு உதாரணமாவே பார்ப்போமே. யோனால 4வது அதிகாரத்துல 1, 2 அப்புறம் 11 3 வசனங்களை வாசிப்போம். யோனாவுக்கு இது மிகவும் விசனமாய் இருந்தது. அவன் கடும் கோபம் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷீசுக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுவருமான தேவன் என்று அறிவேன். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதாபியாமல் இருப்பேனோ என்றார். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க, நினிவே ஏன் வந்துட்டு கர்த்தர் வந்து அவர்களை மன்னித்த பொழுது யோனாவுக்கு அவ்வளவு ஒரு கோபம் வந்ததுன்னு பாத்தீங்கன்னாக்க, நினிவா பட்டணத்தினார் அவர்களாம் வந்துட்டு அசீரியர்கள். அவர்கள் வந்து ரொம்ப கொடியவர்களாக இருந்து ஜெருசலேமை வந்துட்டு பாழாக்கி கொண்டு அங்க இஸ்ரவேல் மக்களுக்கு வந்துட்டு பெரிய வந்துட்டு துன்பங்களை யுத்தத்தின் மூலியமாக அவங்களை வந்து கடுமையாக வந்துட்டு நடத்தினாங்க. அப்ப அவங்கள வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு தேவன் வந்துட்டு தண்டிக்கணும்னு சொல்லிதான் வந்துட்டு கர்த்தர் முதல் தடவை யோனாவுக்கு நீ போய் அங்க போய் பிரசங்கம் பண்ணு, மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கம் பண்ணு அப்படின்னு சொன்னப்ப அவர் அங்க போக மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா நம்ம அந்த 2வது வசனத்துல பார்ப்போம், மனம் திரும்பினா கர்த்தர் கண்டிப்பா வந்துட்டு மன்னிச்சிடுவாரு, நான் எதுக்கு அங்க போகணும்னு சொல்லிட்டு தான் அவர் வந்துட்டு அங்க போக மாட்டேன்ட்டு அவர் தர்ஷீசுக்கு கிளம்புனாரு. அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு கடல்ல தூக்கி போட்டாங்க. அங்க பெரும் புயல் வந்தது. கப்பல்ல போகும்பொழுது அவர் தூக்கி கடல்ல போட்டாங்க. கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டு அவர் 3 நாள் மீன் வயிற்றுல இருக்கும் பொழுது அந்த நெருக்கத்துல வந்துட்டு ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ணி ரட்சிப்பு கர்த்தருடையதுன்னு சொன்னப்ப அந்த மீன் வந்துட்டு மீனுக்கு கட்டளை கொடுக்குறாரு. அது வந்து கரையில வந்து விடுது. திருப்பி 2வது வந்துட்டு கட்டளையை கொடுக்குறாரு, நீ திருப்பி வந்துட்டு நீ வந்து அங்க போய் நினிவேக்கு போய் நீ வந்துட்டு பிரசங்கம் பண்ணுன்னு சொல்றப்ப திருப்பி போய் அவர் போய் பிரசங்கம் பண்றாரு. பிரசங்கம் பண்ணதுக்கு அப்புறம் 40 நாளுக்கு அப்புறம் அவங்களுக்கு அழிவே வரல. இவருக்கு பயங்கரமான கோபம். இதுதான் ஏன்னா இவங்க கடைசி நேரத்துல கர்த்தர் தண்டிக்க போறேன்னு சொன்னாரு, ஆனா கடைசி நேரத்துல மனம் திரும்பிட்டாங்க. இது வந்துட்டு 11ஆம் மணி நேரத்துக்கு வந்துட்டு நம்ம வந்து ஒப்பிட்டு வந்துட்டு பார்க்க முடியும். நம்ம யாராவது மனம் திரும்பாத காரியங்கள் ஏதாவது இன்னமும் இருக்குதா? ஏன்னா 11ஆம் மணி நேரத்துலதான் நாமளும் வந்துட்டு இருக்கிறோம். அதை வந்துட்டு ஞாபகத்துல வச்சுக்கணும், எப்பொழுதுமே அந்த சிந்தை இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு உலகத்துல நடக்கிற செய்திகளை எல்லாருமே நீங்க வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அது எப்படி வந்துட்டு 2ஆம் வருகைக்குரியது காரியங்களை குறிச்சு யுத்தங்களை குறிச்சும் சகோதரர்கள் வந்துட்டு போதிச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் எவ்வளவு துல்லியமா வந்துட்டு நடந்துகிட்டு இருக்குங்கிறத பாக்குறோம். அப்ப நாம இன்னும் வந்துட்டு ஏதாவது தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாக இருந்தா கூட கர்த்தர் வந்துட்டு கிருபை உள்ளவர். அதை வந்துட்டு நாம வந்துட்டு அதுதான் இன்னைக்கு இந்த ஓமையில முழுக்க முழுக்க பார்க்கிறோம். அவருடைய கிருபை எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறது தான் வந்துட்டு நாம வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு தியானிக்கிறோம். வெவ்வேறு உதாரணங்களை வச்சு வாசிப்போம். இன்னொன்னு லூக்கால 15வது அதிகாரத்துல 28 - 30 வரைக்கும். அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோட நான் சந்தோஷமாய் இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியையாவது கொடுக்கவில்லை. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே கொழுத்த கஞ்சை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். அப்ப இந்த கெட்ட குமாரன் வந்து அப்பாவுடைய ஆஸ்தியெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு வேசிகள்கிட்ட போய் அழிச்சிட்டு வந்துட்டாரு. வந்த உடனே அப்பா வந்துட்டு முழுமையா அவன் வந்து பாவத்துக்கு வந்துட்டு தன்னுடைய பாவத்தை உணர்ந்து அவன் வந்துட்டு போய் மன்னிப்பு கேட்கும் பொழுது அவங்க அப்பா வந்துட்டு எதையுமே விசாரிக்கல. இவனுக்கு வந்துட்டு உயர்ந்த வஸ்திரத்தையும் மோதிரத்தையும் பாதரட்சைகளையும் வந்துட்டு அணிவியங்கள்னு சொல்லி அவனுக்கு வந்துட்டு என் மகன் வந்துட்டு இறந்து போயிருந்தான், இப்பொழுதோ வந்துட்டு உயிரடைந்துட்டான் அப்படின்னு சொல்லி பெரிய விருந்து பண்றாரு. ஆனா அதை வந்துட்டு அவருடைய மூத்த குமாரனுக்கு வந்துட்டு அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியல. அவனுக்கு அங்க கோபம் வருது, பொறாமை வருது. அப்ப இதே மாதிரிதான் நான் வந்துட்டு உங்க கூட தான் துவக்கத்துல இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேனே, அதே போலதான் இந்த ஊமையில சொல்லியிருக்க விஷயமும் நாங்க வந்து பகல் நேரம் முழுக்க வந்துட்டு வெயிலையும் உஷ்ணத்தையும் தாங்கிக்கிட்டு நாங்க சகிச்சுக்கிட்டு வேலை செஞ்சா அதே மனநிலைமை தான் வந்துட்டு என் மூத்த சகோதரனுக்கு தன்னுடைய தம்பி வந்துட்டு மனம் திரும்பி வரும் பொழுது அவனுக்கு அதே நிலைமை தான் வந்துட்டு இருந்துச்சு. ஆனா இங்க வந்துட்டு தகப்பன் நம்மளுடைய அப்பாவுடைய கிருபை வந்துட்டு எப்பொழுதுமே யாரு எப்ப மனம் திரும்பி வந்தோம்னாலும் அவரை வந்துட்டு ஏற்றுக்கொள்வார். ஏன்னா அதுக்கு வந்துட்டு நாம வந்துட்டு கர்த்தரை அறிகிற அறிவுல நாம வந்துட்டு வளரணும்.
கர்த்தர் அறிவுல வளராம இருந்தோம்னாக்க நம்மளால வந்துட்டு மனம் திரும்பி வந்து கர்த்தர்கிட்ட வரவே முடியாது. வாசிப்போம், இன்னொரு விஷயத்தையும் பார்ப்போம். மத்தேயு 20வது அதிகாரத்துல 13-15 வரைக்கும். அவர்களில் ஒருவனுக்கு அவன் பிரதியுத்தரமாக, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை. நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா? உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ. உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாகிய இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம். என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனாய் இருக்கிறபடியால் நீ வன்கண்ணாய் இருக்கலாமா என்றான். ஆமென். அடுத்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர். 20:16. இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். ஆமென். ஆமென். அப்ப கர்த்தர் வந்துட்டு எவ்வளவு கிருபை உள்ளவர், நல்லவராக இருக்கிறார் அப்படிங்கிறத நாம முதல்ல வந்துட்டு புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம குடும்பத்துக்குள்ளேயோ இல்ல சபைக்குள்ளேயோ வந்துட்டு இந்த மாதிரியான கர்த்தருடைய கிருபையை வந்து மற்றவர்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம வந்துட்டு எந்த ஒரு விதத்திலையும் நமக்குள்ளே வந்துட்டு ஒரு பொறாமை வந்துட்டு கொள்ளக்கூடாதுங்கிறது ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். கர்த்தருடைய கிருபை வந்துட்டு எல்லோருக்குமே உள்ளது. அதை வந்துட்டு என்னுடைய நற்கிரிகைகள் மூலியமாக அதை நம்மளால வந்துட்டு பெற்றுக்கொள்ளவே முடியாது. அவருடைய மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் ஏற்றுக்கொண்டு பாவத்துக்கு மனம் திரும்பும் பொழுது அவருடைய கிருபை வந்துட்டு எந்த மனுஷன் மேலுமே வந்துட்டு இருக்கும். அப்ப இதுக்கு வந்துட்டு ஒரு நல்ல இன்னொரு உதாரணத்தையும் வந்துட்டு பழைய ஏற்பாட்டுல பார்ப்போம். 1 சாமுவேல்ல 30வது அதிகாரத்துல 21-25 வரைக்கும். விடாய்த்து போனதினாலே தாவீதுக்கு பின் செல்லாமல் பேசோர் ஆற்றண்டையிலே தங்கியிருந்த 200 பேரிடத்திற்கு தாவீது வருகிற போது இவர்கள் தாவீதுக்கும் அவனோடு இருந்த ஜனத்திற்கும் எதிர்கொண்டு வந்தார்கள். தாவீது அந்த ஜனத்தினிடத்தில் சேர்ந்து அவர்கள் சுக செய்தியை விசாரித்தான். அப்பொழுது தாவீதோடு நடந்து வந்த மனுஷரில் பொல்லாதவர்களும் பேலியாளின் மக்களுமான எல்லாரும், அவர்கள் எங்களோட வராதபடியினால் நாங்கள் திருப்பிக் கொண்ட கொள்ளை உடைமைகளில் அவர்களுக்கு ஒன்றும் கொடுப்பதில்லை. அவர்கள் ஒவ்வொருவனும் தன் மனைவியும் தன் பிள்ளைகளுமே அழைத்து கொண்டு போகட்டும் என்றார்கள். அதற்கு தாவீது, என் சகோதரரே, கர்த்தர் நமக்கு தந்ததை நீங்கள் இப்படி செய்ய வேண்டாம். கர்த்தர் நம்மை காப்பாற்றி நமக்கு விரோதமாய் வந்திருந்த அந்த தண்டை தம்முடைய கையிலே ஒப்பு கொடுத்தார். இந்த காரியத்தில் உங்கள் சொற்கேட்க யார் சம்மதிப்பான்? யுத்தத்திற்கு போனவர்களின் பங்கு எவ்வளவோ அவ்வளவு ரஸ்துக்கள் அண்டையில் இருந்தவர்களுக்கும் பங்கு வீதம் கிடைக்க வேண்டும். சரி பங்காக பங்கிடுவார்களாக என்றான். அப்படியே அந்நாள் முதற்கொண்டு நடந்து வருகிறது. அதை இஸ்ரவேலிலே இந்நாள் வரைக்கும் இருக்கும் கட்டளையும் பிரமாணமுமாக ஏற்படுத்தினான். அப்ப இந்த சம்பவம் பாத்தீங்கன்னாக்க தாவீது அவங்க கூட இருந்த ஒரு 600 வீரர்கள், அவங்களோடைய வந்துட்டு மனைவி பிள்ளைகள் இவங்க வந்துட்டு இல்லாத நேரத்துல வந்துட்டு அமலேக்கியர்கள் வந்துட்டு அவங்க கூட சண்டை போட்டு அவர்களுடைய உடைமைகள், பிள்ளைகள், மனைவிகள் எல்லோரையுமே வந்துட்டு அவர்கள் வந்துட்டு கடத்திக்கிட்டு போய்விட்டாங்க. அப்ப தாவீது வந்துட்டு, நான் இந்த யுத்தத்துக்கு கர்த்தர்ட்ட ஏப்போத்தை எடுத்துட்டு வர சொல்லி ஆசாரியன்ட்ட ஏப்போத்தை எடுத்துட்டு வந்துட்டு நான் யுத்தத்துக்கு போலாமா, அவங்களோட யுத்தத்துக்கு போனா எங்களால ஜெயிக்க முடியுமான்னு சொல்றப்ப கர்த்தர் வந்துட்டு நீ எல்லாத்தையுமே வந்துட்டு திருப்பி கொண்டு வருவாயின்னு வந்து சொல்றாரு. அப்ப அவங்க கூட இருந்த ஒரு 600 பேர் வந்துட்டு கிளம்பி போறாங்க. அந்த போகிற கொஞ்சம் தூரத்திலேயே பாத்தீங்கன்னாக்கா அதுல 200 பேர் வந்துட்டு சோர்வடைஞ்சு எங்களால வர முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அவரு பரவாயில்லன்னு சொல்லிட்டு மீதி இருக்கிற 400 பேர்த்தோட அங்க போய் கஷ்டப்பட்டு சண்டை போட்டு எல்லாத்தையுமே வந்து வெற்றி கொண்டு அவங்க கிட்ட இருந்த பொருட்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு கொள்ளையடித்து கொண்டு திருப்பி வந்துட்டு வராங்க. ஆனா வர்றப்ப வந்துட்டு அங்க ஏற்கனவே அந்த 200 பேர் இருக்கிறாங்க. அவங்கள பார்த்த உடனே இந்த 400 பேர் வந்துட்டு பொறாம கொண்டு இவங்களுக்கு எதுவுமே கிடையாது, அவங்களுடைய பொஞ்சாதிகள் மனைவிகள் மட்டும்தான், ஏன்னா இவங்க நம்மளை வந்துட்டு யுத்தத்துக்கு நம்ம கூட வந்துட்டு வரலன்னு சொல்றப்ப தாவீது வந்துட்டு அவர்களை வந்து சொல்றாரு, போர்ல நம்ம யாரெல்லாம் கலந்துக்கிட்டோமோ நம்மளுடைய பங்கு வந்து எவ்வளவோ அதே சரிசமமா வந்துட்டு அவர்களுக்கும் வந்துட்டு மீதி அந்த வராத அத்தனை பேத்துக்குமே வந்துட்டு சரியா வந்துட்டு பகிர்ந்து கொடுக்கணும். ஏன்னா இந்த யுத்தத்தை நடத்தினது கர்த்தர் தான் யுத்தத்தை வந்துட்டு நடத்தினாரு. அவர் தான் நம்மளை வந்துட்டு பாதுகாத்தாரு, அவர் தான் நம்மளை வந்துட்டு வழி நடத்தினாருன்னு சொல்லி அவங்களுக்கு சரிசமமா கொடுக்கணும்னு சொல்லி கட்டளையே வந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அதை வந்துட்டு நியாயப்பிரமாணத்துல ஒரு பகுதியாகவே வந்துட்டு அவங்க வந்துட்டு பின்னாடி வந்துட்டு சேர்த்துக்கிட்டாங்க. அப்ப இதே விஷயம்தான் இங்க இருந்து இந்த ஓமைகள்ல சொன்ன விஷயம்தான் வந்துட்டு
இங்க வந்துட்டு நடந்த சம்பவம். ஏன்னா அவர்கள் யுத்தத்துக்கு போகாதவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்க சரிசமமான வந்துட்டு பங்கை வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு கொடுக்கிறார். அப்ப அதை பார்த்த மற்றவர்கள் வந்துட்டு இருதயம் வந்துட்டு கடினப்பட்டு போனது, பொறாமை வந்தது, கடுமையான சொற்கள்லையும் வந்துட்டு பேசினாங்க. ஸோ இதே போலதான் இன்னொரு விஷயத்தையும் வந்துட்டு பார்ப்போம். ஏன்னா ரட்சிப்புங்கிறது எல்லோருக்குமே கர்த்தர் வந்துட்டு சமமா தான் வந்துட்டு கொடுக்குறாரு. அப்போஸ்தலர் 11வது அதிகாரத்துல 15-18 வரைக்கும். நான் பேச தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்கினது போலவே அவர்கள் மேலும் இறங்கினார். யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்களோ பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்பொழுது நினைவு கூர்ந்தேன். ஆதலால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிற நமக்கு தேவன் வரத்தை அனுக்கிரகம் பண்ணினது போல அவர்களுக்கும் அந்த வரத்தையே அனுக்கிரகம் பண்ணியிருக்கும் போது தேவனை தடுக்கிறதற்கு நாம் எம்மாத்திரம் என்றான். இவைகளை அவர்கள் கேட்டபொழுது அமர்ந்திருந்து, அப்படியானால் ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை தேவன் புறஜாதியாருக்கும் அருளி செய்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஆமீன். ஆமென். இந்த இடத்துல வந்துட்டு பேதுரு கொர்நேலிய வீட்டுல போயிட்டு சுவிசேஷத்தை, ஏன்னா கர்த்தர் தான் வந்துட்டு அதற்கு எல்லா வழிகளையும் வந்துட்டு திறந்து கொடுத்து கொர்நேலிய வந்துட்டு அவருடைய ஆட்களை அனுப்பி பேதுருவை வந்துட்டு கூட்டிட்டு வர சொல்றாரு. பேதுரு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் அங்க வந்துட்டு சுவிசேஷத்தை அறிவிக்கிறாரு. சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல வந்துட்டு இறங்குறாரு. அப்ப வந்துட்டு அவங்களுக்குள்ள வரும் பொழுது அவர்கள் அந்நிய பாஷையில பேசுறாங்க. அதுக்கப்புறம் இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. ஆனா ஒரு யூதன் வந்துட்டு புறஜாதியார்களோட வந்துட்டு போகவும் கூடாது, அவங்களோட கலக்கவும் கூடாது, அவங்க கூட உட்காந்து சாப்பிடவும் கூடாது. அப்ப ஏன் வந்துட்டு பேதுரு வந்துட்டு இப்படி பண்ணினார்னு சொல்லி அவர் மறுபடியும் வந்துட்டு அங்க இருந்த மற்ற யூதர்கள் வந்துட்டு அவர் மறுபடியும் அவங்க ஊருக்கு வரும் பொழுது அவங்க வந்து விசாரிக்கிறப்ப பேதுரு நடந்த வந்து சம்பவத்தை சொல்றாரு. சோ இதுதான் வந்துட்டு புறஜாதிகளுக்கும் கர்த்தர் வந்துட்டு மனம் திரும்புதலை வந்துட்டு கொடுத்திருக்கிறாரு. இது யூதர்கள் நாம மட்டும் வந்துட்டு கர்த்தரை வந்துட்டு தொழுது கொள்றது இல்லை அப்படிங்கிறது. ஏன்னாக்க இந்த விஷயத்த பாத்தீங்கன்னாக்க, ஏன்னா யூதர்கள் தான் வந்துட்டு அதிகாலையில வந்துட்டு வேலை செய்யறவங்க அந்த ஊமையோட ஒப்பிட்டு பாக்குறப்ப. ஆனா கொர்நேலிய வந்துட்டு 11ஆம் மணி நேரத்துல வந்துட்டு வந்தவர். ஏன்னா யூதர்கள் வந்துட்டு கர்த்தரை தொழுது கொண்டு அவங்க அத்தனை வருஷம் வந்துட்டு அந்த கானான் தேசத்தை வந்து பிடிப்பதற்காகவும் அவங்களோட சுத்தி இருக்கிறவங்களோட வந்துட்டு யுத்தம் பண்ணி எவ்வளவு காரியங்கள் கர்த்தர் சொன்ன நியாயப்பிரமாணத்தை, அந்த நியாயப்பிரமாணத்தை ஒருவராலுமே வந்துட்டு கடைபிடிக்க முடியாது. அப்ப அது எல்லாத்தையும் அவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க வந்துட்டு பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு வந்துட்டு தேவன் வந்துட்டு புறஜாதிகளுக்கும் அந்த கிருபையை வந்துட்டு கொடுத்திருக்கிறாருங்கிற அந்த விஷயம்தான் வந்துட்டு நாம அந்த ஓமையோட இந்த வசனத்தை வந்துட்டு ஒப்பிட்டு வந்துட்டு பாக்குறோம். ஏன்னா பேதுரு வந்துட்டு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் யூதர்கள் மேல எப்படி இறங்கினாரோ அதே போலதான் வந்துட்டு புறஜாதியர்கள் மேல வந்துட்டு இறங்கினார். ஏன்னா அதுக்கப்புறம் அவர்கள் வந்துட்டு அந்நிய பாஷைகளை வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல வந்துட்டு பேதுரு வந்துட்டு விளக்கம் கொடுக்கிறாரு. கர்த்தருடைய ஈவு வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு அவர் யாருக்கு வேணாலும் கொடுப்பதற்கு வந்துட்டு ரெடியா இருக்கிறாரு. அதற்காக தான் வந்து பவுல் வந்து சொல்லுவாரு, நாம 11ஆம் மணி நேரத்துல வந்தவர்களாக இருந்தாலும் அவருடைய அந்த கிருபையை குறித்து உலகம் முழுக்க சுவிசேஷமாக அறிவிக்க வேண்டிய பொறுப்பு நம்ம ஒவ்வொருத்தருக்குமே வந்துட்டு இருக்குது. ஏன்னா சுவிசேஷத்தை நான் சொல்லலைனாக்கா அவர்களுக்கு வந்துட்டு எப்படி வந்துட்டு கர்த்தரை அறிந்து கொள்வார்கள், அவர்கள் எப்படி வந்துட்டு பாவ மன்னிப்பை வந்துட்டு பெற்றுக்கொள்ள முடியும், நித்திய ஜீவனுக்குள்ள வந்துட்டு எப்படி வந்துட்டு உள்ள வந்துட்டு பிரவேசிக்க முடியும். ஏன்னா இதைதான் வந்துட்டு பவுலுமே தன்னைத்தானே வந்துட்டு 11ஆம் மணி நேரத்துல நான் எப்படி உள்ள நுழைஞ்சேங்கிற விஷயத்தையும் வந்து சொல்லுவாரு. 1 கொரிந்தியர்ல 15வது அதிகாரத்துல 8-10 வரைக்கும் வாசிப்போம். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். நான் அப்போஸ்தலர் எல்லோரிலும் சிறியவனாய் இருக்கிறேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதனாலே நான் அப்போஸ்தலன் என்று பேர் பெறுவதற்கு பாத்திரன் அல்ல. ஆகிலும் நான் தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லோரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. ஆமென். ஆமென். இப்ப இந்த வசனத்துல இருந்து நம்ம பார்த்து இந்த ஓமையோட நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னா பேதுரு, யோவான், மற்ற சீஷர்கள் எல்லோருமே வந்துட்டு இயேசு கிறிஸ்துவோட வந்துட்டு அவர் கூடவே நடந்து சாப்பிட்டு சிலுவை மரணம் வரைக்கும் வந்துட்டு கூடவே வந்துட்டு இருந்தவர்கள். நேரடியாக கர்த்தர்கிட்ட எல்லாவற்றையுமே வந்துட்டு கற்றுக்கொண்டார்கள். ஏன்னா இவர்கள் தான் வந்துட்டு அதிகாலை வேலையாட்கள். ஆனா பவுல் வந்து பாத்தீங்கன்னா சபையை வந்துட்டு உருவான பின்பு சபையை வந்துட்டு துன்பப்படுத்தினாரு. ஆனா பின்னாடி வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு அழைக்கும் பொழுது பாத்தீங்கன்னாக்கா அவர் அந்த அழைப்பை வந்துட்டு
11ஆம் மணி நேரம் மாதிரி கடைசி நேரத்துல வந்துட்டு அவர் வந்துட்டு ஏற்றுக்கொண்டார். ஆனா கர்த்தர் வந்துட்டு அவருக்கு எந்த அளவுக்கு கிருபையை கொடுத்தாருனாக்க, பவுலையும் வந்துட்டு அப்போஸ்தலன்கிற அதே ஸ்தானத்துலதான் வந்துட்டு வச்சிருந்தாரு. மற்றவர்களுக்கு சமமாக தான் வந்துட்டு வச்சிருக்கிறாரு. சோ இதை நாம வந்துட்டு நிதானிச்சு வந்துட்டு பார்க்க வேண்டும். ஏன்னா தேவ கிருபைங்கிறது எல்லோருக்குமே. அப்ப அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கர்த்தர் எந்த அளவுக்கு அவரை வந்துட்டு உயர்த்தினாரோ அந்த அளவுக்கு வந்துட்டு எல்லா வரங்கள்லயுமே அவர் வந்து அதே போல கர்த்தருக்காக அதிகமான ஓடுனவர், அதிகமா வந்துட்டு அடி வாங்கினவர், துன்பப்பட்டவர் அப்படிங்கிற அந்த விஷயங்களை முழுக்க வந்துட்டு நாம வந்துட்டு பாக்குறோம். வாசிப்போமே ரோமர்ல 9:15-16. அவர் மோசேயை நோக்கி, எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன், எவன் மேல் உருக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் உருக்கமாய் இருப்பேன் என்றார். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம். ஆமென். ஆமென். இங்க வந்துட்டு விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும். இங்க வந்துட்டு ஓடுகிறவன் என்பது பாத்தீங்கன்னாக்க திராட்சை தோட்டத்துல ஊமையில வர மாதிரி காலையிலிருந்து அதிகாலையிலிருந்து வேலை செய்தவர்களை வந்துட்டு குறிக்குது. அவர்கள் வெயிலிலும் கஷ்டப்பட்டு ஓடினார்கள். மத்தேயு 20:15 நாம பார்த்தோம், என்னுடையதை கர்த்தர் சொல்லுவாரு. அவங்க வந்து கேள்வி கேட்க முறுமுறுத்து வந்துட்டு எங்களுக்கு கூட கூலி கொடுக்கணும்னு சொல்லி இருக்கப்ப கர்த்தர் சொல்லுவாரு, என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா அப்படின்னு வந்து கேட்கும் பொழுது, அப்ப இந்த வசனத்தோட ரோமர் 9:16 நம்ம ஒப்பிட்டு பாக்குறப்ப இங்க இறங்குகிற தேவனை குறிச்சுதான் வந்துட்டு சொல்லுது. 11ஆம் மணி வேலையாட்கள் ஓடவும் இல்லை, உழைக்கவும் இல்லை, ஆனால் எஜமான் வந்துட்டு அவர்கள் மேல வந்துட்டு இரக்கமா இருக்க சித்தமாக இருக்கிறார். அப்ப இதை நாம வந்துட்டு பார்த்தோம்னாக்க பழைய ஏற்பாட்டுல ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்த்தோம்னாக்க யாக்கோபு ஏசாவை எடுத்தோம்னு வச்சுக்கோங்க. அவங்களுடைய பாரம்பரியத்தின்படி மூத்த மகனுக்கு தான் வந்துட்டு எல்லா ஆசீர்வாதம், தகப்பன் என்ன ஆசீர்வாதம் கொடுக்குறாரோ அந்த ஆசீர்வாதம் வந்துட்டு மூத்த மகனுக்கு தான். அப்ப ஈசாக்கு வந்துட்டு ஏசாவை ஆசீர்வதிக்கிறதுக்காக நீ போய் எனக்கு வந்துட்டு வேட்டையாடி எனக்கு வந்துட்டு உணவு கொண்டு வா என்று ஏசையாவை வந்துட்டு அந்த உணவை சாப்பிட்டுட்டு அவரை ஆசீர்வதிக்கிறதுக்காக காட்டிற்கு அவன் வந்துட்டு ஓடுனான். ஆனா யாக்கோபு பாத்தீங்கன்னா எங்கேயுமே வந்துட்டு ஓடல. ஆனா அவன் வந்துட்டு அவங்களுடைய தாயாருடைய உதவியோட அவன் வந்துட்டு அந்த ஆசீர்வாதத்தை அவன் வந்துட்டு கடைசி நேரத்துல வந்துட்டு 11ஆம் மணி நேரத்துல வந்துட்டு அவன் வந்துட்டு பெற்றுக்கொண்டான். அப்ப இங்க பாத்தீங்கன்னாக்க ஏசையா ஓடுகிறவனாக இருந்தான். ஆனா யாக்கோபுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் மற்றும் இரக்கம் அதுதான் வந்து 11ஆம் மணி நேரத்துல வந்துட்டு அவன் தகுதி இல்லாதவனாக இருந்தும் அவன் மேல வந்துட்டு கர்த்தர் இரக்கமாக இருந்த. ஏன்னா எவன் மேல வந்துட்டு இரக்கமா இருக்க சித்தமாக இருக்கிறதோ என்னுடைய நான் கொடுப்பேன் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காரு. சோ இதே போல நாம வந்துட்டு இன்னொரு இதை ஒப்பிட்டு பார்த்தோம்னாக்க பரிசேயனும் ஆயக்காரரும் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஜெபம் பண்றாங்க. பரிசேயன் வந்துட்டு தன்னுடைய சுயநீதி, தன்னுடைய உழைப்பு, தசம பாகம் கொடுக்குறேன், நான் உபவாசம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய முயற்சியினால தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு, தன்னை நீதிமானாக காட்டுவதற்கு அவன் ஜெபம் பண்ண விதத்தை வந்துட்டு பார்த்தோம். ஆனா ஆயக்காரன் பாத்தீங்கன்னாக்கா ஆயக்காரன் நான் வரி வசூலிப்பவன், அவன் வந்து பாவத்திலே தான் இருக்கிறான், பாவம் செஞ்சுட்டு இருக்கான். ஆனா அவன் அங்க போய் வந்துட்டு கர்த்தர்கிட்ட நான் பாவி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து மார்புல அடிச்சுக்கிட்டு என் மேல வந்துட்டு கிருபையாக இருக்குன்னு சொல்றப்ப ஏசப்பா அங்க சொல்றாரு, இவன் தான் வந்துட்டு நீதிமான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு கர்த்தர். அப்ப அதே போலதான் அந்த கல்வர்கள் இருவர் வந்துட்டு இருந்தாங்க. அதுல ஒரு கல்வன் வந்துட்டு எந்த வேலையுமே செய்யல, அவனால எதுவுமே செய்ய முடியாது. கல்வனாக இருந்துதான் வந்துட்டு கேலியும் கிண்டலும் வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசி நேரத்துல அவன் வந்துட்டு மனம் முழுமையாக வந்துட்டு மாறின விஷயத்தை நாம வந்துட்டு பாக்குறோம். அப்ப இதை நாம வந்துட்டு நன்றாக வந்துட்டு நாம வந்துட்டு புரிஞ்சுக்கணும். ஏன்னா ரட்சிப்பு நாம எவ்வளவு காலம் வந்துட்டு நாம இதுல இருந்து கத்துக்கக்கூடிய காரியங்கள் வந்துட்டு நம்மள வந்துட்டு அநேகர் வந்து இந்த வீட்டு சபைக்குள்ள வந்துட்டு பல வருஷங்களாக நாம வந்துட்டு இருக்கிறோம். அப்ப ரட்சிப்புங்கிறது வந்துட்டு இலவசம். நாம் எவ்வளவு காலம் ஊழியம் செய்தோம், எவ்வளவு நன்மை செய்கிறோம் என்பதற்காக தேவன் நமக்கு பரலோகத்தை கொடுப்பதில்லை. ஏன்னா நாம எல்லோருமே நற்கிரியைகளை செய்வதற்காக கர்த்தருக்குள்ள வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம்னு சொல்லிதான் வசனம் இருக்கு. ஏன்னா கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்லன்னு சொல்லி நமக்கு வந்துட்டு வசனம் வந்து சொல்லியிருக்குது. இது முழுக்க முழுக்க இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் மூலியமாக நமக்கு கிடைத்த இலவசமான ஈவு.
சபையில பார்த்தீங்கன்னாக்கா நாம வந்துட்டு ஊழியம் செய்யும் பொழுது மற்றவர்கள் செய்யறத பார்த்தோ இல்ல மற்றவர்களுக்குரிய வரங்களை பார்த்தோ நாம எந்த விதத்திலையும் வந்துட்டு பொறாமை கொள்ளக்கூடாது. கர்த்தர் வந்துட்டு ஒவ்வொருத்தரையுமே அவரவர்கள் வழியில தான் வந்துட்டு வழி நடத்துறாரு. அப்ப சபையில வந்துட்டு நாம வந்துட்டு நீண்ட காலமா கூட நாம வந்துட்டு இருக்கலாம். ஆனால் நேற்று ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரன் வந்துட்டு அதிக வைராக்கியத்தோட வந்துட்டு தேவனை வந்துட்டு நேசித்து நமக்கு முன்பாக பரலோக ராஜ்யத்தை வந்துட்டு பெறலாம். அது அவனுக்கு பெறலாம் என்ற வகையில பாத்தீங்கன்னா பல வேறு விதமான வரங்கள் வந்துட்டு அவர்களுக்குள்ளே வந்துட்டு வேலை செய்யலாம். அதை பார்த்து நாம வந்துட்டு நம்மளுடைய இருதயத்துல முறுமுறுக்கிறதோ பொறாமை கொள்வதோ இருக்கவே கூடாது. கர்த்தர் வந்து பரலோக ராஜ்யத்துல யார் வந்துட்டு பெரியவனாக இருப்பானா, தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் தான் வந்துட்டு உயர்த்தப்படுவான்னு வந்து கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. நம்ம எல்லோருக்குமே கர்த்தர் வந்துட்டு அந்த நித்திய ஜீவனுங்கிற அந்த கூலியை வந்துட்டு அவர் இலவசமாக கொடுக்கிறாரு. ஆனா அதற்காக நாம வந்துட்டு கர்த்தருக்கு கடைசி வரைக்கும் உண்மையாக இருக்கணும். நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் வந்துட்டு முழுமையாக பரிசுத்தமாக காக்கப்பட வேண்டிய பொறுப்பு வந்துட்டு நம்ம கிட்ட தான் இருக்குது. அந்த சிந்தையோட இந்த பைபிள் ஸ்டடியை நிறைவு செய்வோம். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவை உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா இயேசுவே, இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியுமே இயேசுவின் நாமத்தினால அவங்க குடும்பத்தார் எல்லோருமே ஆசீர்வதிக்கிறேனப்பா. இதோ எங்களுக்கு நித்திய ஜீவனை வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்துருக்கீங்கப்பா. அது உம்முடைய கிருபையினாலே அப்படிங்கிறத இந்த திராட்சை தோட்டத்தை ஓமையின் மூலியமாக எங்களுக்கு நீங்க வந்து கற்றுக் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்க பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும் அநேக ஊமைகள் அந்த வசனத்தின் மூலியமாக தெரிந்து கொண்ட காரியங்களை எங்களுடைய ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலையும் எழுதி வைங்கப்பா. நாங்க எந்த ஒரு காரியத்திலும் எங்களுக்குள்ளாக கசப்போ பொறாமையோ சபைக்குள்ளாகவோ எங்க குடும்பத்துக்குள்ளாகவோ அது வந்துட்டு வேறு முளைக்காம நீர் வந்துட்டு உங்களுடைய வசனத்தினாலே எங்களை வந்துட்டு வழி நடத்தும்படியாக இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் எல்லோருமே 11ஆம் மணி நேர வேலைக்காரர்கள், ஊழியக்காரர்கள் என்பதை வந்துட்டு நாங்க புரிஞ்சு கொண்டு, அப்பா நீர் எதை கட்டளை இடுகிறீரோ அதைவே நாங்க செய்து விட்டு நாங்கள் எல்லோருமே வந்துட்டு அற்பமான ஊழியக்காரர்கள் என்று உங்ககிட்ட வந்துட்டு நாங்க கை கட்டி தாழ்த்தி அடுத்தது என்ன செய்யணும்னு சொல்லி அதை கேட்கக்கூடிய அந்த மனநிலைமையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுங்கப்பா. நம்முடைய ராஜ்யம் வந்துட்டு மிகவும் சமீபமாக இருக்கிறது. இப்போ நடக்கிற சம்பவங்கள் வந்துட்டு மிக அதிகமான சமீபமாக இருப்பதப்பா. நாங்கள் எப்படி எங்களை தயாரிக்க வேண்டும், ஆவிக்குரிய ரீதியிலையுமே உலக பிரகாரமாக நாங்கள் எப்படி இருக்க வேண்டும், அது எல்லாமே வந்துட்டு உங்களுடைய சித்தத்தின்படி நாங்க இருப்பதற்கு, நாங்க எப்பொழுதுமே ஆவியானவரோட வந்துட்டு அந்த உறவுல இருப்பதற்கு நீர் எங்களை வந்து பலப்படுத்தும்படியாக நாங்கள் இந்த நேரத்துல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எங்களுடைய எல்லா ஜபங்களையுமே ஏறெடுத்து வேண்டிக் கொள்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். நாளைக்கு நான் போயிட்டு அந்த மருந்து போட்டுன்னு வரணும் பிரதர். அந்த மருந்தால எந்த ஒரு பாதிப்பு இல்லாத இருக்கணும் பிரதர். அதனால ஏசாப்பாட்ட ஜெபிச்சுக்கலாம் பிரதர். நீங்கள் கர்த்தராகி இயேசுவே உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். சகோதரி மகாதேவி சிஸ்டர் இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இதோ அவர்களுடைய சரீரத்துல இருக்கிற அந்த கேன்சர் வியாதிக்காக நாங்கள் உம்மிடத்துல வந்துட்டு ஒரு சபையாக ஒருமனப்பட்டு இந்த நேரத்துல வந்துட்டு வருகிறோம் அப்பா. அப்பா ஜீவன் உள்ளவரே, உண்மை நம்பி இதோ இங்க இன்னைக்கு நாங்க வந்து பார்த்தோமாப்பா, இந்த மனோச ராஜா வந்துட்டு அவர் வந்து ரொம்ப வந்துட்டு உமக்கு எதிராக தேவாலயத்திலே வந்துட்டு விக்கிரகங்களை வந்துட்டு வச்சிருந்தாருப்பா. ஆனா அவர் கடைசியில வந்துட்டு நெருக்கப்படும் பொழுது அவர் முழுமையாக உம்மிடத்துல வந்துட்டு கெஞ்சி முழுமையாக மனம் திரும்பி மன்னிப்பு வேண்டி அப்பா 43 வருஷமா விக்கிரக ஆராதனை செஞ்சாருப்பா. உங்களுடைய வார்த்தைகளை தெரிஞ்சும் அதற்கு எதிராகவும் நீர் பேசியும் அதற்கு எதிராகவும் வந்துட்டு செய்த எல்லா காரியங்களையும் அவர் வந்துட்டு கடைசி நெருக்கத்துல இருக்கும் பொழுது எல்லாவற்றையுமே விட்டு முழுமையாக மனம் திரும்பின போது அப்பா நீர் எல்லாவற்றையுமே அந்த சிறை இருப்புல இருந்து மறுபடியும் நீர் மாற்றி அவனுடைய ராஜ்யத்திற்கு நீங்க கூட்டிட்டு வந்தீங்கப்பா. அதை நாங்கள் முழுமையாக விசுவசிக்கிறோம் அப்பா. இதோ சகோதரி ஏற்கனவே வந்துட்டு சுகமாகி விட்டார்கள் அப்பா. அதை நாங்கள் முழுமையாக விசுவசிக்கிறோம். ஏன்னா உம்முடைய தழும்புகளால் சகோதரி முழுமையாக சுகம் அடைந்து விட்டார்கள் என்பதை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். அவர்களுக்குள்ளாக இருக்கிற அந்த பயத்தையுமே அந்த நெகட்டிவான அந்த டாக்டர்ஸ் வந்துட்டு அவங்களுடைய சரீரத்துல வந்துட்டு பயத்தை கொண்டு வர, அவங்க இருதயத்துக்குள்ள பயத்தை கொண்டு வருகிற அந்த அசுத்தாவிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியே போய் என்று கட்டளை இடுகிறோம்.
தேவனுடைய ஆவி ஒருவருடைய சரீரத்துக்குள்ள வாசமாக இருந்தால் நாம எல்லோருமே மாம்சத்துக்குரியவர்கள் அல்லன்னு சொல்லி ரோமர் 8:9 சொல்லியிருக்கிறீங்கப்பா. அந்த வசனத்தின்படி வந்துட்டு நாங்கள் இனிமே வந்துட்டு மாம்சத்தில் நடப்பவர்களாக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை ஒன்றே வந்துட்டு உண்மை. அந்த வார்த்தைக்கு உண்மையாக அந்த வார்த்தை உண்மையான வார்த்தைக்கு எதிராக பொய்யான காரியங்கள் எது எது எங்களுக்கு எதிராக வருகிறதோ உங்களுடைய வார்த்தையை கொண்டு அதை எதிர்த்து நிற்பதற்கு சகோதரிக்கு நீர் வந்துட்டு முழு பலத்தை நீர் தரும்படியாக இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையுமே நீர் அறிவீரப்பா. இதோ இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால அந்த கேன்சர் அசுத்தாவிய அவருடைய சரீரத்துல விட்டு வெளியவா என்று கட்டளை இடுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவர்களுக்குள்ளாக அந்த பயத்தையுமே அந்த வழிகளையும் கொண்டு வருகிற அசுத்தாவிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுதே வெளியவா என்று கட்டளை இடுகிறோம். உனக்கு இனி சகோதரியோட சரீரத்துல எந்த அதிகாரம் இல்லை என்று இயேசுவின் நாமத்தினால கட்டளை இடுகிறோம். இயேசுவே ஆண்டவரே, நீங்க சகோதரிக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுப்பமைக்காக உமக்கு நன்றி செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எங்களுடைய ஜெபத்தை எடுக்கும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சொல்லுங்க பிரதர். காண்டு நரம்பு வலி அது ஒன்றும் ரொம்ப முட்டில ஸ்பைன்ல இருக்கிற நரம்பு வலி, காலுக்கு ஷாக் கரண்ட் அடிக்குது, ரொம்ப இருக்குது. ப்ரேயர் பண்ணோம். நீங்க அங்க பிரதர்ஸ்ட பேசுனீங்களா? அங்க ஊருக்கு வந்த பிரதர்ஸ்ட யார்ட்டையாவது? பேசினேன், பேசினேன், விஜய் பேசினேன். ஓகே, ப்ரேயர் பண்ணிருக்காங்களா? ஓகே பிரதர். சோ நம்ம ஏற்கனவே பேசினபடிதான் வசனத்துல நம்ம இன்னைக்கு அந்த மனசா அவர் எவ்வளவு வந்துட்டு தப்பு பண்ணியிருந்தாரு, 43 வருஷம் பண்ணியிருந்தாரு தப்பு. ஆனா கடைசியா வந்துட்டு எப்படி வந்துட்டு மனம் மாறினாரு அப்படிங்கிற அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். சோ அதே மாதிரி உங்களுடைய காரியங்களை நீங்க வந்துட்டு சரி செய்யுங்க. கர்த்தர்கிட்ட கேட்டு நம்ம இப்ப ஜெபம் பண்ணுவோம். இயேசுவே ஆண்டவரே, தகப்பனே, இதோ சகோதரர் ஜெரால்டு பிரதரை இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இதோ உண்மை நாங்கள் வந்துட்டு எஞ்சி வந்துட்டு கேட்கிறோம் அப்பா. இயேசுவே, நீர் சகோதரர் வந்துட்டு பல நாட்களாக வந்துட்டு அந்த வலி வேதனைகள்ல வந்துட்டு அவர் வந்துட்டு நடந்து கொண்டு இருக்கிறாரப்பா. அவருடைய பணிகளை செய்து கொண்டு இருக்கிறார். அவர் என்னென்ன காரியங்கள்ல ஏதாவது உமக்கு உம்முடைய வார்த்தைக்கு விரோதமாக என்ன இருப்பது என்பதை அப்பா நீர் அவருக்கு உணர்த்தி அவரை வழிநடத்தும்படியாக இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. இதோ நாங்க சபையாக அவருடைய அந்த வலி வேதனையிலிருந்து அந்த வலி வேதனையை வந்துட்டு கொடுக்கிற அந்த அசுத்தாவிய இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினால அவருடைய அந்த ஸ்பைனல் கார்டை விட்டு வெளியே வா என்று கட்டளை இடுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவருடைய பாதத்துல இருக்கிற அசுத்தாவிய இயேசுவின் நாமத்தினால வெளியே போ என்று கட்டளை இடுகிறேன். அப்பா தகப்பனே, நீங்க வந்துட்டு சுகத்தை வந்துட்டு கட்டளை இட்டுட்டீங்கப்பா ஏற்கனவே. ஏன்னா உங்களுடைய தழும்புகளால சகோதரர் முழுமையான சுகம் அடைந்து விட்டார் என்று கட்டளை இடுகிறோம். அதை வந்துட்டு நாங்க விசுவசிக்கிறோம். அதன்படி அப்படியே ஆகுங்கிறத நாங்க நம்புறோமப்பா. ஆனா நாங்க வந்துட்டு எங்களுடைய வார்த்தைகள்ல பேசுகிற வார்த்தைகள்ல ஜாக்கிரதையா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. உமக்கு விரோதமாக சித்தம் இல்லாத வார்த்தைகள் ஏதாவது பேசியிருந்தாப்பா தகப்பனே, சகோதரர் அந்த வார்த்தைகளை எல்லாவற்றையுமே கேன்சல் செய்து அதை வந்துட்டு கர்த்தருக்கு கிருபையுள்ள வார்த்தைகளை பேசுவதற்கு நீர் உதவி செய்யும்படியாக இந்த நேரத்துல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவருக்கு நீங்க சுகத்தை கொடுப்பீங்கன்னு சொல்லி, சுகத்தை அவர் பெற்றுக்கொண்டான்னு சொல்லி நாங்க விசுவசிச்சு எங்களுடைய ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வேற யாருக்கும் ப்ரேயர் ரெக்வெஸ்ட் இது இருக்கு? வேற எதுவும் ப்ரேயர் ரெக்வெஸ்ட் இல்லைன்னா இதோட வந்து பைபிள் ஸ்டடியை நிறைவு செய்யணும். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.